சமூக வலைத்தளங்களிலும் சரி, சொந்த இடங்களிலும் சரி, சொந்த வாழ்க்கையிலும் சரி, அடுத்த சகோதரனுடைய மானத்தையும் மரியாதையையும் கீறி கிழிக்கிற, கெட்ட வார்த்தைகளை பேசுகிற, ஆதாரம் இல்லாமல் கதைக்கிற, ஆதாரம் இருந்தால் கூட வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு சகோதரனும் கேளுங்கள், ஒருவேளை அவன் ஒரு தவறு செய்திருக்கலாம், இரகசியமாக ஒரு பாவம் செய்திருக்கலாம், ஒரு பெண்ணோடு உறவாக இருந்திருக்கலாம், ஒரு பொருளாதாரத்தை திருடி இருக்கலாம், லஞ்சம் வாங்கி இருக்கலாம், ஏதாவது ஒரு பாவத்தை செய்திருக்கலாம். அதை நியாயப்படுத்த முடியாது, அது தவறுதான், அது குற்றம்தான். ஆனால் அந்த குற்றத்தை சமூக வலைத்தளங்களிலோ பொது இடங்களிலோ அடுத்தவர்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்த போயோ நீங்களும் நானும் செய்கிற பெரும்பாவங்களுடைய எண்ணிக்கையை பட்டியல் படுத்துகிறேன். அன்புக்குரியவர்களே, அவதானமாக கேளுங்கள். முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராம் என்று சொன்ன அடுத்த சகோதரனுடைய மானத்தையும் மரியாதையையும் கீறி கிழிக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம். அவன் செய்தது ஒரு பாவம். அந்த ஒரு பாவத்திற்கு பகரமாக நானும் நீங்களும் அதை வெளிப்படுத்துகிற பொழுது, அதை பற்றி பேசுகிற பொழுது, அதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற பொழுது செய்கிற முதலாவது பாவம், அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹும் அப்பட்டமாக தடுத்த ஒரு பாவத்தை, ஒரு ஹராத்தை வெளிப்படையாக நாம் செய்கிறோம். முதலாவது குற்றம். இரண்டாவது, அன்புக்குரியவர்களே, இன்னொரு சகோதரனை பற்றி அவன் இல்லாத ஒரு இடத்தில் அவன் விரும்பாத ஒரு காரியத்தை பேசுவது புறம் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புறம் என்று சொல்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கீபத் என்று சொல்லுகிற இந்த புறம் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மிக பெரும் பாவம் என்பதில் எந்த ஒரு அறிஞர்களிடத்திலும் மாற்று கருத்து கிடையாது. காரணம், அல்லாஹ்வே குர்ஆனில் கண்டித்து சொன்ன ஒரு பாவம். வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, நீங்கள் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அந்த புறம் பேசுதல் எப்படி தெரியுமா? அயுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களுடைய சகோதரன் இறந்து மையித்தாக ஜனாசாவாக இருக்கிற பொழுது அவனை பார்ப்பதற்கு ஜனாசா வீட்டுக்கு போகிறீர்கள். அவன் ஒரு தட்டையில் வளர்த்தப்பட்டிருக்கிறான், கபனாடை போர்த்தப்பட்டிருக்கிறது, வெள்ளை ஆடையில் அவன் படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது கையிலே ஒரு கத்தியை எடுத்து போய் அவனுடைய உடம்பில் இருந்து ஒரு சதையை வெட்டி எடுத்து சுட்டு தின்னுவதற்கோ பச்சையாக சாப்பிடுவதற்கோ நர மாமிசம் சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? வகரிதுமு, அதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி, இப்படித்தான் இன்னும் ஒரு சகோதரன் அவனிடத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை அவன் இல்லாத ஒரு சபையில் நீங்கள் பேசுவீர்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சகோதரனுடைய மாமிசத்தை பச்சையாக சாப்பிடுகிறீர்கள் என்று குர்ஆன் ஒப்பீடு செய்கிறது. இதைவிட ஒரு மோசமான குற்றத்தை அவன் செய்திருப்பானா? இதைவிட ஒரு மோசமான பாவத்தை அவன் செய்திருப்பானா? அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், கீபத் என்றால் என்ன? புறம் என்றால் என்ன? ذிக்ருக அகாக பிமா யக்ரஹ், ஒரு சகோதரன் வெறுக்கக்கூடிய காரியத்தை அவன் இல்லாத சபையில் பேசுவது. யா ரசூலல்லாஹ், நாங்கள் பேசக்கூடிய விஷயம் அவனிடத்தில் இருந்தாலும் அது புறமாகுமா? இருந்தால் தான் அது புறம், இல்லாத பொழுது அது அவதூறு என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது பெரும் பாவம், அன்புக்குரியவர்களே, ஒருவேளை ஒரு சகோதரன் ஒரு தவறை செய்திருப்பான், இரவு ஒரு பெண்ணோடு ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பான், வெளியிலே காலையிலே வருகிற பொழுது இவன் தனிமையில் இருந்தான், தவறு செய்து விட்டான், உடலுறவு கொண்டு விட்டான், பாவம் செய்து விட்டான் என்று அவனின் மீது அவன் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் பேசுவோமாக இருந்தால் அது அவதூறு என்பது, அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்திலேயே கசையடி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு பெரும் பாவம் என்று, ஹத்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு பெரும் பாவம் என்று இஸ்லாம் சொல்லுகிற பாவம். மூன்றாவது அந்த பெரும் பாவத்தை செய்கிறோம். நாலாவது பெரும் பாவம், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமினுடைய மானத்தையும் மரியாதையையும் அவனுடைய ரகசியங்களையும் அவன் செய்கிற பாவங்களையும் மறைத்தல் என்பதுதான் ஒரு ஈமானியனுடைய பண்பு. எவன் ஒருவன் இன்னொரு சகோதரனுடைய மானத்தையும் மரியாதையையும் வெளிக்காட்டுவானோ போக்காட்டுவானோ, அல்லாஹ் அவனுடைய மானத்தையும் மரியாதையையும் இந்த உலகத்தில் நிச்சயமாக வெளிப்படுத்துவான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, வலவ் ஃபீ ஜௌஃபில் பைத், அவனுடைய நடு வீட்டுக்குள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவனுடைய குறைகளை நிச்சயமாக வெளிப்படுத்துவான் என்கிறார்கள்.
இந்த அநியாயத்தை அன்புக்குரிய சகோதரர்களே இந்த சமூக வலைத்தளங்களிலும் தனியாகவும் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுகிற மானத்தோடு விளையாடுகிற ஒவ்வொரு வாலிபனும் சகோதரனும் செய்து கொண்டிருக்கிறோம். இது நான்காவது பெரும் பாவம் அன்புக்குரியவர்களே. இன்னொரு சகோதரனுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும், மறைக்கப்பட வேண்டும், அவனுடைய குற்றங்கள் மறைக்கப்பட வேண்டும். அது ஒரு ஈமானியனுடைய பண்பு. அந்த ஈமானி பண்பு இல்லாது போகிற பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். ஐந்தாவது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அடுத்தவனுடைய மானத்தையும் மரியாதையையும் போக்காட்டுவதால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் இழந்து போகிற அல்லது எங்களுக்கு கிடைக்கிற தண்டனைகளிலும் சோதனைகளிலும் நாம் செய்கிற பாவங்களிலும் உயர்ந்தது அடுத்தது அன்புக்குரியவர்களே மறுமையின் விசாரணையில் அன்புக்குரியவர்களே, நான் இன்னொருவனை பற்றி பேசி இருப்பேன். ஒருவேளை அவனிடத்தில் அது இருக்கலாம், அந்த தவறை அவன் செய்தே இருக்கலாம், அந்த பாவத்தில் அவன் விழுந்தே இருக்கலாம். ஆனால் நான் பேசியதால் அந்த பாவத்தை விட்டு அவனை நான் தடுப்பதற்கான எந்த நீயத்தும் என்னிடத்தில் இருக்கவில்லை. நான் பேசியதால் அந்த பாவத்தில் இருந்து அவன் விலகிக் கொண்டதற்கான எந்த அறிகுறியும் இருக்கவில்லை. வெளிப்படுத்தி விட்டேன். நாளை மறுமையில் வருவான். அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிற அஹ்கமுல் ஹாக்கிமீன், நீதமானவர்களுக்கெல்லாம் மிக நீதமானவனாக இருக்கிற அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வருவான். அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் வருவான். யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னுடைய மானத்தையும் மரியாதையையும் அடுத்தவர்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தினான். யா அல்லாஹ், இவன் என்னை கேவலப்படுத்தினான். யா அல்லாஹ், இவன் இந்த உலகத்தில் என்னை தலைகுனிய வைத்தான். யா அல்லாஹ், இவனை நீ தண்டித்து விடு, இவனுடைய நன்மைகளை தந்து விடு என்று அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த நீதிமன்றத்தில் அவன் வழக்கு தொடுப்பான். இந்த உலகத்தில் வேண்டுமானால் அவனுடைய சுய கௌரவத்திற்காக, மரியாதைக்காக, அவனுடைய சொந்த விஷயத்திற்காக அவன் தலை குனிந்து வாழ்ந்திருக்கலாம், அவன் ஊரை விட்டு போயிருக்கலாம், சமூகத்தை விட்டு ஒதுங்கி இருக்கலாம், எதுவும் இல்லாமல் அடையாளமே தெரியாமல் எங்கோ ஒரு மூலையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய அடிமை அவன். அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையில் ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு இந்த உலகத்தில் குத்தி இருந்தால் கூட அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து நாளை மஹ்ஷருடைய வெளியில் அந்த நீதத்தை நிறைவேற்றி வைக்கிற ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவனுடைய விசாரணையில் ஒரு காலமும் தப்ப முடியாது. நான் எழுதியது ஃபேக் ஐடி தான், பேரு தெரியாதுதான், ஊரின் பேரிலே வந்த ஒரு ஐடி தான், அல்லாஹ்வின் அடிமை என்று போட்டு எழுதிய ஒரு ஐடி தான், அல்லது திஹாரியின் நேசன் என்று எழுதிய ஒன்றுதான், ஊரின் காவலன் என்று போட்டு எழுதிய ஒரு ஐடி தான். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இல்லையே, என் ரகசியங்கள் தெரியாமல் இல்லையே, நான் எந்த இடத்தில் இருந்து யாரை பற்றி எப்படியான வாசகங்களில் எழுதினேன் என்பதை தெரியாமல் இல்லையே. நாளை மறுமையில் யௌம துபுல ஸராயிர் ரகசியங்கள் எல்லாம் ரகசியப்படுத்தப்படுகிற மஹ்ஷருடைய வழியில் அல்லாஹ் இந்த ரகசியங்களை எல்லாம் வெளிப்படுத்துகிற பொழுது, யா அல்லாஹ், இந்த மனிதன் தான் என்னை பற்றி எழுதி இருக்கிறான், இன்னார் தான் என்னை பற்றி ஷேர் பண்ணி இருக்கிறார்கள், இன்னார் தான் என்னை பற்றி கமெண்ட் பண்ணி இருக்கிறார்கள் என்று அவன் வந்து முறையீடு செய்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் என்னுடைய நன்மைகளை எல்லாம் அள்ளி அவனுக்கு கொடுப்பானே, என்னுடைய நன்மைகளை எல்லாம் அள்ளி அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பானே. அது ஒரு தொழுகையினுடைய நன்மையா, ஒரு வருடத்தின் இபாதத்துடைய நன்மையா, அல்லது என் ஒட்டுமொத்த ஆயுளினுடைய நன்மையா? தெரியாதே சகோதரர்களே. இப்படி ஒரு 10 பேரை பற்றி பேசி இருந்தால், இப்படி ஒரு 100 பேரை பற்றி பேசி இருந்தால், ஒட்டுமொத்த வாழ்நாளிலும் 20, 30, 40, 50 வருடங்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக குருவியை போல சேர்த்த நன்மைகள் எல்லாம் மஹ்ஷருடைய வெளியில் அடுத்தவனுக்காக அள்ளி கொடுக்கிற ஒரு பெரும் பாவத்தை தானே அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் அடுத்தவனுடைய மானம் மரியாதையினுடைய விஷயத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். என்றாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா அன்புக்குரியவர்களே? என்றாவது உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாமிஉல் கலிம், பேசினால் சொற்சுருக்கமாக பேசுவார்கள், ஆழமான கருத்தை கொண்டு சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தையினுடைய கனதியும் பாரதூரம் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் அந்த ஒரு வார்த்தையால் அவன் சுவர்க்கம் நுழைவான். அதே மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அந்த வார்த்தையினுடைய கனதியும் பாரதூரமும் அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் அந்த ஒற்றை வார்த்தையால் அவன் நரகம் நுழைவான் என்கிறார்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, நான் பேசுகிற எந்த வார்த்தை சுவர்க்கத்துக்குரிய வார்த்தை, எந்த வார்த்தை நரகத்துக்குரிய வார்த்தை? இன்னொரு சகோதரனை பற்றி, இவன் இப்படி செய்தையாமே, இவன் இப்படி வாங்கினையாமே, இவன் இப்படி காசெடுத்தையாமே, இவன் இப்படி நடந்து கொண்டையாமே, தெரியாது எனக்கு, யாரோ ஒருத்தன் சொன்னார், காற்றோடு கலந்து வந்த வார்த்தை. அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறானே, யா
ஐயுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பிய சமுதாயமே, மர்மையை நம்பிய சமுதாயமே, ரசூலை நம்பிய சமுதாயமே, மலக்குகளை நம்பிய சமுதாயமே, கலாக்கதிரை நம்பிய சமுதாயமே, ஈமான் கொண்டவர்களே, இன்ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடத்தில் ஒரு கெட்டவன், ஒரு குழப்பவாதி, ஒரு கேடு கெட்டவன் ஏதாவது ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதில் நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. யாராவது ஒரு சகோதரனை பற்றி, யாராவது ஒரு படித்தவரை பற்றி, யாராவது ஒரு மௌலவியை பற்றி, யாராவது ஒரு ஆசிரியரை பற்றி ஒரு தகவல் வருகிற பொழுது என்றாவது ஒரு நாள் அவரிடத்திலே கோல் பண்ணி நேராக சந்தித்து உங்களை பற்றி இப்படி வந்திருக்கிறது, இது உண்மையா, இது தவறா, இது என்ன விளக்கம் என்று நாம் என்றாவது கேட்டிருக்கிறோமா சகோதரர்களே?